Good morning, students. In today's class, we are going to discuss about the uh, total internal reflection in fiber optics. So, last class we have discussed about what is fiber and structure of fiber, how the what are the structure of important parts of fiber and all. We have discussed in yesterday's class. In today's class, we are going to discuss about the um, condition for total internal reflection. So first let us discuss about the process total internal reflection. So the total internal reflection is the mechanism of a fiber to conduct light throughout the fiber without the loss of the light signal. So total internal reflection, that is the important mechanism. So in yesterday's class we have discussed about the fiber. So fiber அப்படிங்கிறது this is used to send light signals or light waves from one place to another place without any loss in the signal. So comparatively radio waves and microwaves, light is capable of carrying large amount of data, so its bandwidth is high. So fiber is used to propagate or used to send light from one place to another place without any loss. So fiber அப்படிங்கிறது it consists of a center part that is known as core. This is made up of a material with high refractive index, and the core is surrounded by another material which is having relatively low refractive index. So n1 விட n2 கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். This coating this is known as cladding. So core and cladding, these two is covered, that is protected from other light and any moisturizer. This external layer is known as the external jacket, that is made up of plastic. So இதுதான் வந்து this is the structure of fiber. So total internal reflection, so last classல I have showed a video. So total internal reflection புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு லைட், இப்போ நார்மலாக நம்ம வந்து ஏர் மீடியமில் லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுது கிளாஸில். ஸோ இது வந்துட்டு ஏர் மீடியம், இது வந்து கிளாஸ். ஸோ இது வந்து அடர்த்தி அதிகம், டென்சிட்டி லோ டென்சிட்டி. இது இது வந்துட்டு ரேரர் மீடியம்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நோன் அஸ் டென்சர் மீடியம். ஸோ லோ டென்சிட்டி மீடியத்துலேருந்து ஹை டென்சிட்டி மீடியமுக்கு ஃபால் ஆகுது லைட். ஸோ அப்படி ஃபால் ஆகும்போது இந்த இன்சிடெண்ட் லைட்டுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு நார்மல் வரைவோம். ஸோ யூஸ்வலாக இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் த இன்சிடெண்ட் லைட். அதே மாதிரி இந்த ரிஃப்ராக்டட் ரே பார்த்திங்கன்னா, அந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து தட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் லைட் இஸ் என்டரிங் ஃப்ரம் லோ டென்சிட்டி மீடியம் டு ஹை டென்சிட்டி மீடியம். அதே மாதிரி பொதுவாக ஏருக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1, கிளாஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5, அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்க மீடியம்குள்ளே என்டர் ஆகும்போது இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஃபைபர் எடுத்துக்கிட்டோன்னா கோருக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும், n1. இந்த இடத்துல கிளாடிங்னு எடுத்துக்கோங்க. ஸோ கிளாடிங்க்கு ஆப்வியஸாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மி. ஸோ n1 greater than n2. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, n1 வந்து அதிகம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த லைட் வந்து இந்த நார்மல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஒரு ஹை டென்சிட்டி மீடியம். ஸோ இதுலேருந்து லோ டென்சிட்டி மீடியமுக்கு அது போகும்போது டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகாது, அவே நார்மல் பெண்ட் ஆகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ இது டைரெக்டாக போய் தான் இப்படி போயிருக்கணும், இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்.
இது வந்து angle of incidence. இப்போது இதே வந்துட்டு just I am increasing the refraction angle வந்துட்டு ஜஸ்ட்டு இன்சிடென்ஸ் ஆங்கிளை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா I2 I1 கம்பேர் பண்ணும்போது I2 வந்து அதிகம். ஸோ அப்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் R2 அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இது இன்சிடெண்ட் ஆகும்போது at the particular angle that is known as critical angle. ஸோ அது இன்சிடெண்ட் ஆகும்போது இந்த ரே வந்து அப்படியே உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ்லேயே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ 90 டிகிரினா அது வந்துட்டு கோரோட சர்ஃபேஸ்லேயே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆங்கிளை வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஸோ இன்சிடெண்ட் ஆங்கிள் அட் விச் த லைட் மீட்ஸ் த core cladding interface. So the refracted light is travel over the surface of the core. So the core oda surface லே போக ஆரம்பிச்சிரும். ஸோ above critical angle வந்து ஒரு லைட் இன்சிடெண்ட் ஃபால் ஆச்சு above critical angle எடுத்துக்கிட்டிங்கன்னா it started reflecting. ஸோ அப்போ ரிஃப்ராக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ஷனாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதுதான் ஒன்று கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இன்சிடெண்ட் ஆகணும், இல்லை அபவ் கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இன்சிடெண்ட் ஆகணும். அதுதான் வந்துட்டு பேசிக் கண்டிஷன். அப்படி இன்சிடெண்ட் ஆகும்போது அது வித்தவுட் லாஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் அது வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் எ ப்ராபகேஷன் ஆஃப் லைட் வித்தவுட் லாஸ் இன் எ ஆப்டிக்கல் ஃபைபர். அது என்ன மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா கிளாடிங்கில் லைட் வந்து அப்சர்வ் ஆகாமல் கோர்லே பாஸ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு derive the expression for a critical angle. Expression for critical angle. ஸோ நம்ம இந்த ஃபிகர்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு கோர், இது வந்துட்டு கிளாடிங். ஸோ இப்போ கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 வச்சுக்கோங்க, கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 வச்சுக்கோங்க. ஸோ த லைட் இட் இஸ் இன்சிடென்ட் அட் த ஆங்கிள் தட் இஸ் நோன் as the so the light that incident on the core cladding surface have the angle which is critical angle. So it started to travel in the direction of core oda direction le parallel அது travel பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த கேஸில் இது என்னது angle of refraction வந்து 90 டிகிரி. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வந்துட்டு பை அப்ளையிங் ஸ்னெல்ஸ் லா, நம்ம இங்கே வந்து ஸ்னெல்ஸ் லா நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்னெல்ஸ் லா வந்துட்டு இஃப் எ லைட் இஸ் ட்ராவல் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் sin IC ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு பை அப்ளையிங் ஸ்னெல்ஸ் லா ஒரு லைட் வந்து தட் இஸ் transmitted that is meeting a interface of two different medium. ஸோ இதுதான் வந்து ஸ்னெல்ஸ் லா. ஸோ இதில் இஃப் ஐ வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஆர் வந்துட்டு 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ N2 இஸ் ஈக்குவல் டு sin 90 டிகிரி. ஸோ sin 90 வந்து 1. ஸோ N2 இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் N1 sin IC. ஸோ நமக்கு வந்து IC கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரியணும். ஸோ sin IC ஈக்குவல் டு N2 பை N1. ஸோ இதிலேருந்து IC கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா sin inverse of N2 by N1. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து தட் இஸ் depends on
refractive index of core and cladding. So from the equation, condition for the total internal reflection நம்ம define பண்ணலாம். ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இதை பார்த்தீங்கன்னா n2/n1. ஸோ த வேல்யூ ஆஃப் n2 வந்துட்டு ஆல்வேஸ் ஷுட் பி லெஸ் தேன் n1 தான் இருக்கணும். ஏன்னா n2 வந்து கிரேட்டர் தேன் n1 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்துட்டு அபவ் 1 வந்துடும். ஸோ சைனோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா டெஃபினெட்லி த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இஸ் கிரேட்டர் தேன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாடிங் இருக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து கண்டிஷன் டு ப்ரொடியூஸ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது இஃப் எ லைட் தட் மீட்ஸ் த கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ் have the angle that is greater than critical angle means then only it will get reflected inside. The total internal reflection will occur. So this is the condition to produce the total internal reflection process. So நம்ம இதில் expression for critical angle and condition for the total internal reflection. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்